இந்த வீடியோவில் ஒரு 2 முக்கியமான விஷயங்களை தான் இப்போ நம்ம பேச போகிறேன். நான் ஒன்று விஜயோடைய அரசியல், அதுவும் தாவேகா சம்மந்தமாக போட்டியிடுறதுக்கு அந்த கட்சியில் யார் இருக்காங்க 234 தொகுதியில் அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சரி, இந்த 18ஆம் தேதி ஈரோட்டில் நடக்கிற அந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கிடைக்குமா, அதுக்கு பொதுக்கூட்டம் நடக்குமா, செங்கோட்டையன் பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அது என்ன அப்படி, அது ஒரு டீட்டெயில். சினிமாவிலேருந்து விஜய் இந்த ஜனநாயகன் படத்திற்கு பிறகு சுத்தமாக ஒதுங்குறாரு. அதான் கடைசி படம். 220 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ. அந்த படத்துக்கு போட்டியாக இன்னொரு படம் வருது, இல்லை அந்த படமே ரிலீஸ் ஆக விடாமல் பண்ண போகிறாங்க, அந்த படத்துக்கு ஒரு பாதகத்தை உண்டு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான விளக்கம் என்ன? ஓகே, முதல் விஷயம், தாவேகாவில் யார்ப்பா இருக்காங்கன்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு, வேட்பாளராக நிற்கிறதுக்கு, வேட்பாளராக நீங்கள் யாரை அறிவிப்பீங்க, வேட்பாளராக எந்த தெரிஞ்ச முகம் இருக்குது, இப்படிலாம் கேள்வி இருக்குது. 234 தொகுதிக்கு யார்ப்பா இருக்காங்க அப்படின்னு கேள்வி இருக்குது. ஓகே, இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அதற்கான வேலையை ஒரு குழுவை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. தொகுதிக்கு 5 பேர், தொகுதிக்கு 5 பேர்கிட்டையும் நேர்காணல் கிடையாது. தொகுதிக்கு 5 பேர் நீங்கள் வாங்க பேசலாம், வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கள். யாருக்கு அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கு வைத்து அவங்களுக்கு, அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள். இதை தாண்டி கட்சி நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், அப்புறமா விருப்பப்பட்ட மாற்று கட்சியிலேருந்து வரவங்க, இனி ஒவ்வொருத்தராக வரப்போகிறாங்க. வர 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 தான் அதனுடைய பலம் அதிகமாகும். திரும்ப சொல்லும்போது தவேகா சும்மா பசங்க கோலி விளையாடுற பசங்க, பம்பர விளையாடுற பசங்க, இவங்கெல்லாம் என்ன தெரியும், அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அதனுடைய கட்டமைப்பை மிக சரியாக, அதுவும் வருகிற 2026 தேர்தல் களத்தை ஏற்கனவே பார்த்திங்கன்னா பூத் ஸ்லிப் அந்த கமிட்டி ஒரு பலமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த வேட்புமனுக்கான வேலைகள், அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, இந்த 18ஆம் தேதி ஈரோட்டில் நடக்குமா? அது காரணம் என்னென்னா, 84 நிபந்தனைகள், 84 கேள்விகள் டவுட்டு கேட்டிருந்தாங்க போலீஸ் தரப்புல. அதுக்கு அந்த மாவட்ட எஸ்பி அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 21 கொஸ்டினுக்கு அவங்க சரியாக பதில் சொல்லலை, அதனால் அது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் முடிவாயிடுச்சு, 11:30லேருந்து 1 மணி வரைக்கும் விஜய் கலந்துப்பார், பேசுவார். அவ்வளோ அருமையாக அதை கட்டுக்கோப்பாக அந்த விஷயங்களை நாங்கள் வச்சுருக்கிறோம். இதுக்கெல்லாம் நடக்குது, இதற்கான வேலைகள் போயிட்டுருக்கு. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்னுடைய அரசியல் அனுபவம் என்னன்னு தெரியும். விஜய்க்கு நான் அதை காட்டுற இடத்துல இருக்க, விஜய் தொண்டர்கள் காட்டுற இடத்துல அது என்னுடைய கடமையும் கூட அப்படின்ற அளவுக்கு அவர் பேசிட்டாரு. இன்னும் கேட்டால் தாவேகா இன்னொரு அதிமுகவை மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதிமுகவிலேருந்து இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்க உள்ள அப்படின்றது ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. இன்னொரு பக்கம் அது ஒரு உறுதிப்படாத ஒரு செய்தியாக இருக்குது. வருவாங்க இப்போ முன்னாள் அமைச்சர்கள் வருவாங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் வருவாங்க, முன்னாள் மாவட்ட செயலாளர் வருவாங்க. மாற்று கட்சியிலேருந்து யார் வந்தாலும் சரி ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அது ஓடிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரி தான் இந்த சின்னம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். சின்னதான் சாமி. இப்போ அவர் தாவேகாவில் கேட்டு விருப்பப்பட்ட சின்னம் ஆட்டோ, அப்புறம் விசில் கேட்டாங்க, அது ரெண்டுமே கிடையாது. இப்போ மோதிரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தொண்டர்கள், விஜயோடைய அபிமானிகள்லாம் இந்த கோட்டுன்னு ஒரு மோதிரம் ஒன்று போட்டிருப்பார் தெரியுங்களா, விஜய் தங்கத்தில், அதை அப்படி போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த சின்னமாக இருந்தாலும் சரி நாங்கள் ரெடிங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு காலத்தில் சின்னம் அப்படின்னா அதை வரையறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வரையறதுக்கு ஈஸியான சின்னங்கள்லாம் அப்போலாம் கேட்பாங்க. ரெட்டலை, உதயசூரியன், கை சின்னம், சும்மா ஒரு ஸ்ட்ரோக் போட்டு அப்படி வரைஞ்சிட்டு போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிம்பர் லாரி, அப்புறம் வேறு ஏதாவது ஒன்று ரோலர் இப்படிலாம் இருக்கும்போது அதை வரையறதுக்கு, செவுத்தில் வரைகிறதுக்கு பெரிய கஷ்டம், மக்கள் முன்னாடி போய் சேர்க்க முடியாதுன்னு இப்போ எல்லாம் டிஜிட்டலாக மாறிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் ஸ்க்ரீன் பிரிண்டிங், அப்புறம் டிஜிட்டல் பேனரு, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதனால் ஓகே, எந்த சின்னமாக இருந்தாலும் இந்த கோட் மோதிரம், இது சம்மந்தமாக நான் இன்னொன்று ஒன்று பேசணுங்க. விஜய் சமீபத்தில் ஒரு ப்ரொடியூசருடைய திருமண விழாவில் கலந்துக்கிட்டார். இவர் தான் அம்மா கிருஷ்ணன் சிவா அவருடைய மகள் திருமணத்தில் கலந்துக்கிட்டாப்புல. கலந்த உடனே அங்கே அப்படியே பெருந்திரளான ஒரு கூட்டம், அது பெரிய வைரலாச்சு. அப்போ விஜய் அப்படி மணமக்களை வாழ்த்திட்டு அப்படி திரும்பும்போது ஒருத்தர் அப்படி கையை பிடிச்சி இழுப்பார். அதை பல பேர் சோஷியல் மீடியாவில் நான் தான் நினச்சிக்கின்னு
சிஆர் பாலு ஒரு சினிமா ஒரு சில பேர்லாம் ஏதோ சொல்லிட்டு சில பேர் திட்டி எப்படி நீ வந்து எங்கள் தளபதி மேலே கையை வைக்கலாம் ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு நான் வந்து அது நான் சத்தியமாக நான் கிடையாது. வீடியோ போய் மறுபடியும் நீங்கள் பாருங்கள், கிடையாது வந்து அவர் பேர் வந்து பரஞ்சோதி, ஜோதி அப்படின்வாங்க செல்லமாக வந்து தமிழ் சினிமாவில். அவர் யாருன்னா அவர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து அப்புறமா ஆர்டிஸ்ட் மேனேஜராக நடிகர்களுக்கு மேனேஜராக குறிப்பாக வந்து நடிகர்களுக்கு தாண்டி வந்து சோலட்சுமின்னு ஒரு நடிகர் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பர்சனல் மேனேஜராக இருந்தவர். ஏறக்குறைய வந்து சோலட்சுமிக்கு கல்கட்டாவிலிருந்து வந்து சுத்தமாக பாஷை தெரியாமல் இந்த தமிழ் சினிமாவுடைய நேக்குப்போக்கெல்லாம் தெரியாமல் யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல, அப்படி அவங்களுக்கு உதவி பண்ணவர் தான் வந்து ஒரு ஜோதி. அப்படி சினிமாவில் பல பேருக்கு தெரியும். ஏன்னா விஜய் லவ் டுடே படத்தில் சோலட்சுமி கூட நடிச்சிருப்பார். அப்புறம் இன்னொரு நிலாவை படத்தில் நடிச்சிருப்பார். அந்த உரிமையில் பழைய விஜய்ன்னு நினச்சிட்டாரான்னு தெரியல வந்து. ஏன்னா படம் வந்து 28-29 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இருந்த விஜய் அப்போ பார்த்துருப்பார், இவர் ஜோதி பார்த்துருப்பார், அப்போ பேசியிருப்பார். அப்போ வளர்ந்துட்டார். இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி கிடையாது. அந்த உரிமையில் அந்த பாசத்தில் பிடிச்சி அப்படி கையை பிடிச்சி இழுத்தாரா என்னன்னு தெரியல. திரும்பவும் சொல்கிறேன், அது நான் கிடையாது. சரி, ஓகே. இது கூட நிறைய பேர்லாம் கேட்டிருந்தாங்க, ஏங்க உங்கள் கட்சி சம்மந்தமான தொண்டர்கள் யாராவது இறந்து போயிட்டா அங்கே போக மாட்டேன்றீங்க விஜய், அப்புறம் அவங்க நிகழ்ச்சி நடந்தால் யாரும் போக மாட்டேன்றீங்க, இவர் யாருன்னே தெரில, இவர் விழாவுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவர் டி சிவா, அவரும் பெரிய ப்ரொடியூசர் தான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தவர். அதன் பிறகு அங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிற வருவாங்க இல்லைங்களா, அவங்களெலாம் உதவிலாம் பண்ணுவார். அப்புறம் விஜயகாந்த் மீது ஒரு அன்பு கொண்டு அங்கேருந்து கிளம்பி வந்து ஒரு 2-3 பேர் பார்ட்னராக சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க விஜயகாந்த் வச்சு. இவர் ஒரு 3 லட்ச ரூபா, அந்த காலத்தில் பெரிய விஷயம் 80களில். அந்த படம் வந்து இப்போ ஃபெயிலியர் ஆகி அதன் பிறகு விஜயகாந்த் அவரை அரவணைச்சு அப்புறம் தான் கம்பெனியில் வச்சுருந்து அவரே வந்து ப்ரொடியூசராக சிவா அவர் வந்து மாற்றி பல படங்கள், தெய்வ வாக்கு மாதிரி, சின்னவாத்தியார், இந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய தயாரிச்சிருக்கார். இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு நல்ல பேர் உண்டு. ஒரு விஷயத்தை வந்து முன்னிருந்து போல்டாக செய்யக்கூடியவர். முக்கியமான ஒரு விஷயம், விஜய் வந்ததுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த கோட் படத்திற்கான வெளிநாட்டு படப்பிடிப்புக்கு சிவா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சின்ன ரோலும் நடிச்சிருக்காரு. குறிப்பாக அந்த தியேட்ரிக்கல் அந்த கோட் படத்துக்கு வந்து இந்த ஷேர் வந்து அதிகப்படியாக வந்து அந்த படத்துக்கு ஷேர் வர்றதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அந்த ஷேரை அவ்வளோ கரெக்டாக பிரித்து கொடுத்தாருன்னு இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் உண்டு. ஆனால் தான் ஜனநாயகன் படத்தோடைய பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் தான் அந்த தங்கத்தில் கோட் அப்படின்ற ஒரு மோந்திரத்தை கொண்டு போய் விஜய்க்கு போட்டு விட்டார். அதே சமயத்தில் நியாயமான ஒரு கேள்வி கூட கேட்குறாங்க வந்து, ரைட், அவர் எனக்கு தெரியாதவங்க, யாரும் தெரியாதவங்க, எம்ஜிஆர் வந்து சாதாரண தொண்டர்கள், யாருன்னே தெரியாத ஒரு நபர்கள் அவங்களுடைய நல்ல விசேஷத்துக்கெலாம் போவார் வந்து, அவருடைய திருமணத்துக்கு, வைபவத்துக்கு, எல்லாத்துக்கும் வந்து திடீர்னு கிளம்பி போவார். ஏன்னா விஜய் வந்து எம்ஜிஆர் அரசியலை முன்னிருந்து இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆருக்கு நிறைய வந்து இந்த திருமண பத்திரிகைலாம் அமுச்சு வைப்பாங்களாம், போஸ்டரில் அமுச்சு வைப்பாங்களாம். அதில் வந்து வாத்தியாருக்கு அப்படின்னு போட்டு உங்களுக்கு நேரம் இருந்தால் வரவும் அப்படின்னு ஒரு திருமண பத்திரிகை ஒன்று வந்திருக்கு. அவர் கண்ணில் பட்டிருக்கு. அதை எடுத்து என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துருக்காரு. பார்த்தவொடனே ராம் தியேட்டர், கோடம்பாக்கம் ராம் தியேட்டர் பக்கத்தில் ஒரு சின்ன சந்தில் ஒரு அட்ரஸ் போட்டிருக்கு. யார் என்னன்னு தெரியல. அவர் என்ன பண்ணுறாராம், சர்ப்ரைஸாக அந்த திருமணத்துக்கு நாம் போனோம் அப்படின்னு சரி, அந்த கல்யாண பத்திரிகை பார்க்கும்போது தெரியுது ஒரு வீட்டுக்குள்ளே திருமணம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் வந்து, இப்போ பெரிய வசதியெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது வந்து. சரிங்கன்ட்டு கிளம்பிடுறாங்க. எந்த புரோட்டோக்கால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். போனால் நம்ம வரம் தெரிஞ்சால் அந்த இடம் ஏரியா வந்து பரபரப்பாகிடும். ஸோ காதும் வச்சா மாதிரி போவோம் அப்படின்ட்டு அந்த திருமணம் அப்படி அந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. சரக்கு பொறுக்குன்னு ஒரு 2-3 கார் வந்து நிற்குது. எம்ஜிஆர் வந்து இறங்குறாரு. அந்த பெண்ணோட அப்பா மிரண்டு போயிடுறாரு. எம்ஜிஆராக வேறு யாராவது அழறாங்க. அத்தனை பேரும் இது பண்ணுறாங்க. மணமக்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துறாரு, வாழ்த்துறாரு. அடுத்து பட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் கிளம்பி போயிடுறாரு. அவர் யாருன்னா அந்த ராம் தியேட்டருக்கு எதிர்க்க வந்து இருக்கிற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்க, அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய பலம். ஏன்னா எம்ஜிஆர் அரசியலை முன்னிருந்து பேசக்கூடிய விஜய் இதையும் பண்ணணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அதை கூட சொல்லுவாங்க வந்து, எங்க போனால் கூட்டம் வருங்க, இது பண்ணுங்கன்னு. இப்போ வந்தீங்க இல்லைங்களா இந்த திருமண விழாவுக்கு, தயாரிப்பாளர் சிவா திருமண விழாவுக்கு வந்தீங்களே, என்ன சொல்லிட்டா வந்தீங்க, டக்குன்னு வந்தீங்க இல்லைங்களா, அது மாதிரி வரலாம். இது என்னுடையது. இதெல்லாம் மீறி வந்து
தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும், குறிப்பாக தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும், அதிலும் மிக முக்கியமாக வந்து சின்னம் கிடைச்சுன்னா அந்த சின்னம் அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய போகிறாங்க. ஏன்னா அந்த கொடி அறிமுகப்படுத்துகிற விழாவை வனையூர்லேயே கொடி ஏற்றிட்டாரு விஜய், அதை ஒரு விழாவாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து அது சின்னம் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஜனநாயகன் கடைசி படம், ஜனநாயகன் மேலே அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. அந்த படத்துக்கு போட்டியாக, ஏன்னா ஜனநாயகன் முதல்ல 2025 தீபாவளிக்கு வரதா தான் இருந்தது. அதன் பிறகு பொங்கலுக்கு அவங்க தான் மாறிட்டாங்க. பராசக்தி படத்தை பொங்கலுக்கு தான் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்லியாச்சு. அதன் பிறகு பொங்கலுக்கு அது முன்கூட்டியே, பொங்கலுக்குலாம் அந்த முன்னாடி லீவ் ஆரம்பிக்கல இல்லையா, ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதியில் ஆரம்பிக்கும் அது முதல் வாரத்தில். சரி, ஒரு விஜய் படம் வருது, அவருடைய கடைசி படம். தமிழகம் தாண்டி இந்தியா தாண்டி உலகம் முழுக்க அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நாம் வர வேணாம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் தான் அது 14க்கு மாற்றினார் தேதியை ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கிட்ட சொல்லி. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு செய்தியாக வந்துருக்குது, ஜனநாயகன் கூட அந்த படம் வந்தே தீரும் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்து இதுவாகுது. சிவகார்த்திகேயனை தான் விருப்பப்படுறாரு. துப்பாக்கியை கையில் கொடுத்தவரை சும்மா விடக்கூடாது, நான் தான் அடுத்த துப்பாக்கி, நான் தான் அடுத்த விஜய்னு காட்டி ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி வந்து ஜனநாயகனுக்கு தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லுங்க வந்து தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு தான் பெரிய வரவேற்பு இருக்கும். அதனால் எல்லாம் ஃபுல்லு படம் ஒரு 5 நாள் ஓடட்டும், அதன் பிறகு என் படம் வரட்டும் அப்படின்னு அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. வந்து அப்போ வர பார்க்கல அப்படி தட்டி விட வேண்டியதான் பரபரப்புக்காக வந்து. ஏன்னா விஜயே விரும்பி நீங்கள் வாங்க சிவா, நீங்கள் வாங்க என் கூட வந்து போட்டி போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வர மனநிலை இல்லை. ஏங்க ஒரு ஹீரோ 220 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ அதை துச்சமாக தூக்கி போட்டு அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. அவருடைய கடைசி படம், அந்த கடைசி படத்துக்கு எப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த கடைசி படத்துக்கான வியாபாரம் எப்படி இருக்கும், அந்த கடைசி படத்தினுடைய ஃபஸ்ட் ஷோவை எங்கே போய் பார்க்கலான்னு ஒரு கூட்டம் பெரிய அளவில் ஆவலாக இருக்கும் பொழுது அதுக்கு வந்து கிளாஷ் விடுற மாதிரி ஒரு படம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்குது. அதனால் கிடையாது, வாய்ப்பு இல்லை. 14ஆம் தேதி தான் பராசக்தி வருகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், வருகிற 18ஆம் தேதி, இப்போ வருகிற 18ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தி படம் சம்மந்தமாக ஒரு இன்ட்ரோ ஒன்று, ஒரு அப்டேட் ஒன்று, ஒரு ஃபங்க்ஷனாக ஒன்று வைக்கிறாங்க. அது முதல் முறையாக வந்து சரி வள்ளுவர் கோட்டை எதுக்கு அப்படின்னா ஒரு இந்தி எதிர்ப்பு சம்மந்தமான கதை இது. வள்ளுவர் கோட்டை சொல்லவே தேவையில்ல, கலைஞரால் கட்டப்பட்டது. இப்போ வந்து புதுப்பிச்சிருக்காங்க வள்ளுவர் கோட்டத்தை. திருவள்ளுவருக்கு ஒரு பெரிய மரியாதை. நுங்கம்பாக்கனாலே வள்ளுவர் கோட்டம்னு சென்னைக்கே ஒரு அடையாளம் வள்ளுவர் கோட்டம். அந்த காலகட்டங்கள்லாம் வந்து எப்படி மெரினா பீச்சை சுற்றி பார்க்குறாங்களோ அது மாதிரி வள்ளுவர் கோட்டத்தையும் சுற்றி பார்த்துருப்பாங்க. இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வள்ளுவர் கோட்டத்தில் 18ஆம் தேதி அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா பராசக்தி படத்திற்கு நடத்த உள்ளார்கள். இதுதான் ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் சினிமா. விஜய் பம்பரமாக இயங்கிக் கொண்டிருக்கார். 2026 எலெக்ஷன் விஜய்க்கு எப்படியாப்பட்ட ஒரு எலெக்ஷனாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.